ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாட்சி விலாக். நம்மளுடைய கிச்சனில் டீ கடை போண்டா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். இந்த கப்பால் 2 கப் அளவுக்கு நான் மைதா எடுத்துருக்கேன். இப்போ 2 கப் மைதானா 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கணும். ஒரு 4-5 ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டில் இப்போ வந்து பவுடராக அரைச்சிட்டு வந்துட்டேன் சுகரை. இப்போ வந்து 2 கப் அளவுக்கு மைதா எடுத்துருக்கல, அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ சுகரை இதை கூட சேர்த்துக்கிறேன். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் சோடா எடுத்துருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இதில் வந்து தயிர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டேன். இப்போ வந்து ரவை வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே இதை வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 50 ml வந்து நான் காய்ச்சின பால் ஆற வச்சு வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டி பதத்துக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ மாவு கரைச்சி வச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு கரைச்சிங்க, இந்த அளவுக்கு கெட்டி இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம். இப்போ வந்து அடுப்பில் எண்ணெய் வச்சுச்சா நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் கூட எடுத்து ஊற்றிக்கோங்க, நல்லா வரும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்ததுமே எல்லாமே மேலே வந்துடுச்சு. இப்போ ஒரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். நல்லா செவந்து வெந்து வந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். போண்டா போட்டு எடுத்தாச்சு. நல்லா சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மீனாட்சி விலாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டனும் கிளிக் பண்ணிவிடுங்க.